இப்போ பாரதி ராஜா அவன் முதல்ல நாடகங்கள் எல்லாம் போடும்போது அதில் சில பாட்டுகள் பாட என்னை கூப்பிட்டான். அப்போ வாயா பொய்யானு தான் பேசிக்கிறோம், வாடா போடா சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப நட்போடு இருந்தோம். சில நாடகங்களுக்கு நான் ஃப்ளூட் கூட வாசிச்சிருக்கிறேன் ரீரெக்கார்டிங்க்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 வயதில் நிஜமாக நாங்கள் தான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவகாசம் இல்லை. அதில் எனக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்க வேண்டியது. அதில் டாக்டர் கேரக்டர் என்ன தான் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். சரி, நமக்கு நினச்சதெல்லாம் நடக்காது. இன்னொரு பெரிய விஷயம்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுள் டெஸ்டினி ஒருத்தருக்கு எப்படி எழுதி வச்சிருப்பான்னு சொல்லி, இவன் கதை சொல்லும்போது, நான் ஒவ்வொரு ரெக்கார்டிங் நடக்கும்போது என்னோட வந்துடுவான். வாகினியில் அந்த புல்லில் உட்காந்துட்டு மத்தியானம் டீ சாப்பிடும்போது ஒரு கதை சொன்னான், சிவப்பு ரோஜாக்கள். நான் சொன்னேன், ஏண்டா இதெல்லாம் இந்த காலத்தில்